سيئات فلا هادي له ونشهد أن عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்விற்கே அனைத்தையும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்திருந்த அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே திருமறை திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் ஒரு சில செய்திகளை நம்முடைய வாழ்வின் படிப்பினைக்காக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கருணையினால் நம்முடைய வாழ்வில் ஏராளமான மார்க்க விஷயங்களை அறிந்திருக்கிறோம். நன்மை எது, தீமை எது, எதை செய்தால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிப்பான், எந்த மாதிரியான செயல்கள் அல்லாஹ்விடமிருந்து நம்மை அந்நியப்படுத்தும் என்பதெல்லாம் தெளிவாகவே நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நிறைய படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்ற போதிலும் நன்மையை காட்டிலும் தீமையில் அதிகமாக எளிதில் விடக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே அனுமதி வாங்கி வந்திருக்கிறான். இறந்தோர் எழுப்பப்படும் நாள் வரை அவகாசம் தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி வாங்கி இரவு பகலாக அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, கடுமையான விரோதி என்று அல்லாஹ் ஆலமீன் கொண்டே இருக்கிறார். அதே போல நம்முடைய மனசு செயல்படுவதாக குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம். அதே ஒன்று நஃப்ஸே அமாரா என்று சொல்லக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய 12வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தை பாருங்கள். என் உள்ளம் தீமையைத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உள்ளம் தீமையைத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கிறது, நல்லவன் வாழவில்லை என்று பிரார்த்திக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர்களுக்கு நிலைமைனா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? உள்ளத்துல இருந்து தீமையை தூண்டிக்கொண்டே இருக்கும். சைத்தான் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டே இருக்கான். சொன்னாங்க ரத்த நாளங்களில் ஓடிக்கிறான். இவ்வளவு நெருக்கம் இருக்கான். ஒரு
தாக்கம், இன்னொரு புறம் நப்சுடைய வேலை, இன்னொரு புறம் என்னன்னா சூழ்நிலை, இதனுடைய இயல்பான நிலைமையை நன்மையை அதிகம் செய்வதை விட தீமையில் விழுத தாக்கம் சீக்கிரம் மனிதனுடைய இயல்பே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, பாவங்களை பொறுத்தவரை ஒரு சூழலை அறியாமையோ அறிந்தோ செய்துவிட்டு பிறகு நான் ஏமாற்றி விட்டேன், செய்து விட்டேன், என்னை மன்னித்து விட என்று ஒருவர் உணர்ந்தால் அல்ல மன்னிக்கிறான், அல்ல கருணையாளன் மன்னிக்கிறான். பாவம் என்று அறிந்து கொண்டு இது பாவம் தான் தெரிந்து கொண்டு அந்த பாவத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை கடுமையாக அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஏராளமாக சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய நல்லடியார்களே, அந்த பாவத்தை பொறுத்தவரை அல்லாஹ் முன்னாடி யாரெல்லாம் இந்த பாவத்திலே வீழ்ந்தார்களோ அவர்களுடைய உலக வாழ்க்கை எப்படி இருந்தது, நீங்கள் பாருங்கள் என்று 6வது அத்தியாயத்தினுடைய 120வது வசனத்தை பாருங்க. அவருடைய நிலைமை பாருங்க. பூமியில நீங்க போக வேண்டியதில்லை. நீங்க எடுத்தாவே முன்னாடி வாழ்ந்த சமூகங்கள் எப்படி தெரிய வரும். அவங்க பிடிக்கப்பட்டார். அதே நேரத்தில் பாவம் என்று பார்க்கலாம். இதே 6வது அத்தியாயத்தை சொல்றான் அப்படின்னா பாவத்தை வெளிப்படையானதை ரகசியமானதை பாவத்தை வெளிப்படையானதையும் ரகசியமானதை விட்டு விடுங்கள். பாவம் செய்தவர் தண்டனையை ஏறும் என்று ரகசியமான பாவம் யாருக்கு தெரியல கண்காணித்துக் கொண்டு என்ன செய்து விடாதீர்கள், அணுவளவு நன்மையை ஒரு அணு எந்த அளவுக்கு எடுத்து பாருங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு 60 அந்த வாழ்க்கையே படித்துப்பார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மாற்றப்பட்டிருக்கிறது எல்லா செயலும் மனிதனை பார்த்துவிட்டு குற்றம் செய்தவன் என்ன ஏடுது எல்லா செயலுமே வந்துருச்சு சொல்லி காட்டுகிறான். இதுதான் தவறு, இதுதான் சரி என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு நிறைய மக்களுக்கு தெரியல. ஆனால் நீங்க சிந்திப்பார் விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளும் அப்படின்னா, கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துடைய ஆரம்பத்துல ஒரு சிறு தவறு கூட உதாரணமா நமக்கு தெரியும். ஒரு நன்மை ஒருவரை செய்யாட்டாலும் வாழ்க்கையில இல்லை. ஆனால் நன்மை விடுவது இது சொன்னாயிரே
என்று இருந்த மக்கள் சாதாரணமான ஒரு சின்ன ஒரு அம்மனுக்கு கூட அவ்வளவு போராட்டம் பண்ண மக்கள். ஒரு திருமணம் இருந்து பெண் வீட்டில் பாவம் செய்ததை போல் மற்றவர்கள் பார்ப்பார்கள். அப்படி பாவம் என்ன, எப்படி நீங்க போய் பெண் வீட்டில் போய் சாப்பிடலாம், அப்படியெல்லாம் ஒரு உணர்வு இருந்தது. செய்யக்கூடாத விஷயம் உணர்வு இருந்தது. கூட பயங்கரமாக தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பெரும் பெரும் பாவங்கள் சாதாரணமாக தெரிகிறது, சர்வசாதாரணமாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயம் கூட காலம் போய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய தவறுகள் சாதாரணமாக தெரியும் கூட என்ன செய்யல ஒரு பொருட்டா தெரியல. காரணம் தெரியுங்களா? காரணம் ஒண்ணும் இல்லை, நம்ம நிறைய தெரிந்து கொண்டோம், நமக்கு பக்கம் வந்துருச்சு, நமக்கு சுய திருப்தி வந்து விட்டது. நம்ம பரவாயில்ல, நம்மளா நேர்வழியில் இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், இணை வைக்காத நிறைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் இருக்கிறேன், எனக்கு புரியல என்று ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் நினைப்பதை பார்க்கிறோம். பேசுறதில்லை, நம்மை சீர்படுத்துவது வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய சாதாரணமா பார்க்கிறோம். நாம பரவாயில்லையே, மற்ற மனிதர் நம்மகிட்ட நான் என்ன செய்ய போல சிறுக்கான விஷயத்துல விளைகிறேன், அதனால நேர்வழியில் இருக்கிறேன் என்று சுய திருப்தி கொடுக்கிறோம். நம்மளை அழிக்கிறது சுய திருப்தி தான். இப்படி சொன்னாங்க. பாவம் அல்லாத ஒரு விஷயத்தை கூட பாவம் என்று கருதி ஒருவர் முடியாது. சந்தேக மார்க்கத்தில் குற்றம் நல்ல ரெண்டுக்கும் சந்தேகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சந்தேகமானதை விட்டு விலகினா ஒரு பயம் நம்ம சட்டப்பீடு வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற என்னத்தை சொல்லுங்க. அதனால என்ன ஆகுதுங்க, தொழுகை சர்வசாதாரணமாக இன்னைக்கு பேச தொழுகை இல்லை. தொழுகை போராட்டத்துக்கு முன்னாடி தொழுகைக்கு நடத்தினோம், அவ்வளவு நாள் கடன் மக்கள் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் போராட்டம் நடத்தும் போது கொஞ்சம் பக்கமா இல்லைங்களா, ரமலான் இடத்துல இப்ப காணா போச்சு. ரமலான் வந்து பல நல்ல இன்னைக்கு எங்க போனாங்க, காணா போயிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த ரமலான் இரவு தொழுதோம், தகஜ தொழுகை தொழுகிறோம், இனி எப்ப தொழ போறோம், இனி அடுத்த ரமலான் வரட்டும், எப்பங்க இனி மறுபடியும் தெரிந்த உடனே அந்த வருவோம். வாழ்க்கை போகிறதா இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு சின்ன கூட்டம் பெரிய விஷயமாக நமக்கு தெரியவில்லை. வியாபாரத்திலே எல்லாம் காம்ப்ரமைஸ் எப்படி இப்போ காம்ப்ரமைஸ் இருந்தாலும் நம்ம மது
முடியாது என்று சொல்லுவோம். இதை தாண்டி இன்னும் சில பாவங்களை நம் பாவங்கள் வந்து நம்மை அல்லாஹ்விடமிருந்து அந்நியப்படுத்தும் என்பதை கவனிக்க தேவை. காரணம் என்ன தெரியுங்களா? மெஜாரிட்டி மக்கள் அதை பொருளாக நினைப்பது. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாரையும் பார்க்கவே பிரச்சனை. நம்ம சர்வசாதாரணமா மக்கள் இருக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வருவதற்கு அன்புக்குரிய நடிகார்களே, அதனால பாருங்க குர்ஆன் என்ன சொல்றான், பூமியில் உள்ள மெஜாரிட்டி மக்களை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பாதையில் வழிநடத்தி விடுவார். 6வது அத்தியாயத்துடைய 116வது வசனம். பூமியில் உள்ள மெஜாரிட்டி மக்கள் பக்கம் உங்க பார்வை தவறி போய்விட்டீங்க. பார்க்கணும். கொஞ்சம் தீபோனா பத்தரும் அல்லாஹ்வை உண்மையானால் இவர் ஃபாலோ பண்ணுங்க. யாரே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய நல்லடியார்களே, பாவத்தை ஒரு பாவம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம். இந்த மாதிரி நம்ம செய்யற பாவம், வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிற குறைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செய்கிற குற்றங்கள், இது ஒரு பாவம். இன்னொரு பாவத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன தெரியுங்களா? மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவம். மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவம். நம்ம இந்த முதல் விஷயத்துல கூட கொஞ்சம் கவனம். இந்த மாதிரி மேலே சொன்ன பாவங்கள் எல்லாம் ஐயோ செய்யக்கூடாது என்று நம்ம உணர்வு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பாருங்க, இதுல நம்ம சாதாரணமாக நிறைய அப்படித்தான் இருக்கிறோம். பழக்கத்துல குற்றங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்குது அப்படின்னா, ஒரு மனிதர் செய்கிற குற்றத்தை செய்துவிட்டு நம்ம உட்கார்ந்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து என்றால் வரவில்லை. அல்லாஹ் என்ன செய்யறான்? சம்பந்தப்பட்ட மனிதன் பாதித்தவள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இஸ்லாம் பார்க்குது, அவனோட உரிமை அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. இது நம்ம அறிந்த ஒரே ஒரு விஷயம், இந்த உலக இந்தியா நாட்டிலாம் பாத்தீங்கன்னா சிறையில் இருக்க கைதிகளை விடுதலை செய்வார். விடுதலை செய்யறாங்க. ஜனாதிபதி இந்த தலைவர் அண்ணா பிறந்தாலே காமராஜர் பிறந்தாலே செய்யறாங்க. ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்க தெரியுமா? இந்த உரிமையை பாதித்தவன் பாதிக்கிறான். அவன் அடித்து எனக்கு பாதிப்பாயிருச்சு, நான் மன்னிக்காதவரை நீங்க என்ன சொல்றீங்க? நான் மற்றவர்களுக்காக அந்த உரிமையை இஸ்லாம் பாதித்தவனுக்கு தருகிறது. அந்த விஷயத்துல எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஆனா எவ்வளவு கவனமா இருக்கிறோம், பேசக்கூடிய வாழ்க்கையை கவனமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, சக மனிதர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறோம். குடும்பத்துல எடுத்துக்கிறீங்க, பெற்றோர்களுடைய நிலையை குடும்பத்துல பார்க்கலாம். பேசுற அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்பத்தில் எப்படி இருக்கு, தாயுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இன்னைக்கு நோவினை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு வருத்தத்திலே பெற்றோர்கள் மனம் நொந்து இருக்கிறாங்க. அவர்கள் சில தவறுகள் செய்யலாம், ஆனால் நம் மீது என்ன கடமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதான தாய் இருந்து அவங்களுக்கு நன்மை செய்து சுவனத்தை அடையாவிட்டால் அவன் நாசமாகட்டும், யார் குறித்து சொல்றீங்க? நடந்து கொள்ளாவிட்டால் அவன் அழிந்து போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நிலைமைங்க? ஒரு 3 பசங்க 4 பசங்க இருக்காங்க, ஒரு பெற்றோர் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டாங்க. நீ பாரு, நான் பாரு, நீ பாரு, நான் எத்தனை நாள் பார்த்தேன் இல்லையா என்று போட்டி போடக்கூடிய தள்ளி வரக்கூடிய நிலைமை வீடுகளில் பார்க்கிறோம். பேசலாம், பெற்றோர் பேசி பல வருஷம், தாயிடத்தில் பேசி பல வருஷம், பல நாட்கள் ஆச்சு. மனைவி பெற்றோரை ஒதுக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணங்கள் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விடுவது, அவருடைய உரிமையை எடுத்துக்கொள்வது, இப்படியான செயல்களை நீங்க பார்க்கலாம். உறவுகள் விஷயத்தை அவருடைய
என்ன சரி எப்படி அழைக்கணும் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சகோதரியோ சகோதரனோ அவங்க குடும்பத்தை யாராவது போது வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் போராடுகிறார். வீட்டுல குழந்தைகளை வச்சுட்டு படிப்பு செலவு பொருளாதாரம் இல்லாம கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரியான உரிமைகள் விஷயத்தை சர்வசாதாரணமா நடந்தோம்னு சொன்னா தவிக்க முடியாது. இதோட கொடுமை தெரியல, இந்த பழைய எண்ணங்கள்லாம் இருக்கும். அதிலே பிரச்சனை சமூகத்தில் இந்த அளவுக்குன்னா சண்டை போட்டு போட்டு எது வைக்கிறீங்க அப்படியே இருந்து பல பேர் மூத்தாவே போன பிறகு அவங்க எந்த பதமும் இல்லாம ஏழை எளியவர்கள் அப்படியே இந்திய மக்களை வச்சிருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் சீரழிந்து நாட்கள் கடந்த பிறகு பஞ்சாயத்து என்று வரக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுக்கு தவறு செய்துவிட்டு கூட பாவம் மன்னிச்சிருவான். கை வைத்து விட்டால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. அன்புக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால என்ன செஞ்சாங்க நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ஜத்துல் விதா என்பது அரசியல் சாசனம், இஸ்லாமிய அரசியல் சாசனம் சொல்லலாம். அந்த மாதிரி முக்கியமோ அதை சொல்றாங்க. 9 விஷயங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த உலகத்துக்கு பிறை எப்படி புனிதமானதோ, அதை போல உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் போல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் பொருளே உயிர் மூணு விஷயத்தை புனிதமானது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்களுடைய நமக்கு என்ன பிறருடைய பொருள் பிறருடைய மானனுக்கு ஹராம், பிறருடைய நமக்கு ஹராம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்றாங்க. எது முக்கியமான கருத்துனாங்களோ அதைத்தான் பேசுறாங்க. ஒரு விஷயம் இருக்குது, சில விஷயத்தை மட்டும் அதுல சொல்ற விஷயம் என்னங்க, சக மனிதனை நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். மெஹராஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறது. அதிலே ஒரு காட்சி பார்க்கிறாங்கன்னா தன்னுடைய தன்னுடைய முகத்தை எல்லாம் கீறித்துக் கொண்டு பதில் இவர்கள் தான் உலகத்திலே பிற மனிதர்களுடைய மானத்தோடும் உயிரோடும் விளையாடி கொண்டிருந்தவர். மனிதர்களுடைய மானத்தோடும் மனிதர்களுடைய வாழ்க்கையோடும் விளையாடி கொண்டிருந்தவர்கள். நமக்கு சாதாரணமாக தெரிகிறதா, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு செய்தி சொல்லப்படுது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மானத்தை குடும்பத்தினுடைய மானத்தை சாதாரணமாக இன்னைக்கு மனுஷன் பத்தி நாட்டை மரியாதை என்பது நினைப்பேன். பேசும்போது கேட்கிறாங்க கேட்கிற பொழுது நாளை பிடித்து காட்டுகிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, பேசுவதால் இருக்கும் பொழுது அதிகமானவர்கள் எதற்காக நரகத்துக்கு போறாங்க என்று சொல்றாங்க. எப்படி நம்ம மரியாதை பாருங்க, நம்ம குடும்பத்தில் ஏதாவது குடும்ப நிகழ்வு நடந்துச்சு, எப்படி மறைக்க வேண்டுமோ அப்படி பேசுவோமா, வெளியே விரும்புவோமா, என்ன செய்வோம், போர்வை கொண்டு மூடுறோம். அடுத்தவங்க பிரச்சனை, அடுத்த மனிதனுடைய பிரச்சனை, நமக்கு யாரை பிடிக்கலையோ அவனுடைய பிரச்சனை,
சர்வசாதாரணமாக குடும்பத்தை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடிய பழக்கம் கீழே இருந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பெரிய பாவம் பகிரங்கமான பாவத்தை விட்டு இந்த மாதிரி பெரும் பாவம் என்பதை உணர்த்தப்பட்டிருக்கிறோம். நீங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன, பொருளாதார விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்தவங்க இன்னொன்னு பொருளாதார விஷயங்கள் அம்பாளுக்கும் மயக்கும் நாட்டில் நீங்கள் பாத்தியில்லாத பொருளாதாரத்தை அபகரித்து விடாதீர்கள். ஹலாலான முறையில் அவர் அணியாதீர்கள். ஒரு ரூபாயாகட்டும், ஒரு கோடியாகட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் மேல் வரணும். எப்படி இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறது, சாதாரண தெரியும் நம்முடைய வழிமுறை மூலம் அபகரிக்கிறது, அவங்கள்ட்ட ஏமாற்றுவது, மோசடி செய்கிறது சாதாரணமாக இருக்கிறது. பொருளாதார விஷயத்தை கவனமற்ற தௌஹீதையும் கவனையும் தௌஹீத்வாதிகள் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. இருக்கிறது உதவி செய்யவில்லை என்று கேட்டால் எல்லாரும் வியாபார ரீதியாக நாணயம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாத்தையும் முன்னாடி உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல கவனமா இல்லை. யோசிச்சு பாருங்க. திருப்பி 10 தடவை கேட்டா தமிழ் சொல்லுவாங்க. உண்மையிலே ஒருவனுக்கு முடிந்து போகிறது, சம்பந்தப்பட்ட பொறுப்பு கேட்பது. இவருக்கு நான் தர வேண்டும், இவருடைய பிரச்சனை செய்கிறார், பாதியை தள்ளுபடி செய், மீறி கொடு என்று பாதியை கொடு அப்படின்னா இந்த மாதிரி யாரொரு சொல்யூஷனை செய்யாமல் அந்த கடனை அவன் பரவாயில்ல, மறந்து விட்டு நிமித்தி நாம் முன்னாடி நின்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், அந்த குற்றம் ஒளிந்திருக்கிறதை ஒழிய முடிந்து போய்விடவில்லை. எங்க வரைக்கும் வரும்? ஜனாசா வந்தா கேட்கிற முதல் கேள்வி என்னங்க, கடன் வைத்திருக்காரா, விட்டு வைத்தாரா? ஓகே, அதை வச்சு அடைங்க, தொழுது வைக்கிறாங்க. இன்னொரு கடன் இருக்குதா? ஆமா, விட்டுட்டு போயிட்டாரா? இல்லையா? அப்ப நான் வச்சு நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உண்மைக்கு விலகிறார்கள் என்றால் எப்படி பழக்கம் நாணயம் இன்றைக்கு மருந்துக்கும் விட்டது. எல்லாத்தையும் நாணயத்தை இழக்கக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சிராத்தின் எதிரிகள் அபூஜஹல், உத்பா, ஷைபா, அல்-அமீன், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், அவரை பொருளாதார விஷயத்தை அவர்கள் எதிரிகள் காலை நீங்கள் ஒப்படைத்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டி போயிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறோம்? குற்றமாகவே நம்ம கருதுவதில்லை. அன்புக்குரிய மிகப்பெரிய குற்றம் என்ன சொன்னா, ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுவது நாளை ஆகரத்து ஒரே
பிரச்சனை, அது கப்பல பிரச்சனை, ஆகிற பிரச்சனை. அப்ப விஷயத்தை விழிப்புணர்வோடு செயல்படணும். எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எப்படினாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒட்டகை போறாங்க. போகும்பொழுது தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாங்க, இந்த போரை நான் கலந்துக்கிறேன், என்ன நடக்கலாம், என்னிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, கடன் என்னிடத்தில் இருக்கிறது, கடன் என்னிடத்தில் இருக்குது, அதையெல்லாம் இந்த கடனை எல்லாம் அழைத்து விட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, குழந்தை பார்த்துக்கோ, அழுவாங்க. பொருள் இருக்குது, வீட்டில் அடைத்து விடு. அவருடைய மகனார் என்ன செய்யறாரு, பின்னால நாங்க பணம் அடைச்சு அவர் சொல்ல தந்தை கடனெல்லாம் அடைச்சிட்டு வராது. ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜில வந்து அறிவிப்பு உங்களிடத்தில் யாரையும் வாங்கி இருந்தா வாங்கிக் கொள்ளுங்கள், 4 வருடம் அறிவிப்பு செய்தார். கிடையாது, பேசும் கிடையாது, அறிவிப்பு முடியாது. மக்கள் கூடுதல் இடத்துல வந்து இருக்கிறதா கேட்டு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நடந்துக்கிறார்கள் முன்னால் வந்த நல்லவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணிப்பாடு கடமைப்பட்டுள்ளோம். நல்லியார்களே, நம்ம இந்த விஷயத்துல அசட்டையாக இருந்தால் நாளை அல்லாஹ் தப்பிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வியாபாரத்துல சொல்றாங்க, இல்லை செல்வம் நிகழ்வு நாளைக்கு வரும், எப்படி இருப்பா நல்லவங்களா இருப்பான், அமல்கள் பிடித்து கடை சொல்லும் செய்தி மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் செய்தால் அல்லாஹ்விடம் நம்மை அறியப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாற்றமானது மனப்பயிற்சியை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப தெரியாமல் தவறு செய்திருந்தால் அதை பாவம் தெரிந்து கொண்டே நீட்டிக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை அனுப்பப்பட்டிருக்கிறது. வெறும் பாவம் இருக்கும். இது மாதிரியான நடக்கிற விஷயத்திலையும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பதவி இருக்க ஒரு பதவி ஆசை எப்படியாச்சும் நம்ம வந்திருக்காங்க. ஒரு சமுதாயத்திற்காக இன்னொரு சமுதாயம் உங்களுடைய மக்களுடைய முஸ்லிமை ஒத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்திலாக தூண்டிவிட்டார். அது மட்டுமில்ல, இவங்க காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சொத்தை முடங்கி முஸ்லிம்கள் கொடுத்து விடுவார்கள் என்று பேசுகிறார். தெரியுமா, குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனை ஆச்சுன்னா அதில் குளிர்காயலாம் என்று ஒரு சமூகத்துக்கு எதிராக பிரதமர் என்பவர் யாரு மாட்டார்.
இன்னும் சில நாட்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி நம்மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்தான் பதவியை தருகிறான், ஆட்சியை தருகிறான், ஆட்சியை பறிக்கிறான். நாம் நினைக்கலாம் மக்கள் அந்த புத்தி அப்படி இருக்கிறாங்க நினைக்கலாம். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்வானே உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். மிக தலைவர்களெல்லாம் இந்த நாட்டில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிற காமராஜர் தோற்கடிக்கிறார், தோத்து போயிருக்கிறான். கிடையாது. அதனால என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த முஸ்லிமுக்கு இந்து மக்கள் அப்பாக்கள் வியாபாரிகள் வரக்கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்ய நல்ல ஒரு ஆட்சி எல்லா மக்களையும் நேசிக்க ஒரு சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை கேட்டு இன்னொரு சொல்ல வேண்டியது இல்லை. பிரச்சனை அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளை அந்த கொடுங்கோல சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய குலை மடிச்சு மாறி கணக்கில் அடிக்க வைக்கப்பட்டது. செய்திகள் பார்வை குறைத்துக் கொண்டார்கள். ஆனால் பார்த்தால் ஒன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பசியில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உள்ள தூய்மையோடு வீழ்ச்சியடைய வேடிக்கை ஒரு நேமம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த மாற்றத்தை விளங்கி பிரார்த்தனை செய்ய